ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டைம் வித் ஷர்லி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராணி கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இதை ப்ராக்டிஸ் மோடில் மட்டும்தான் விளையாண்டுருக்கேன். நான் நார்மல் ஈஸியில் வந்து விளையாண்டதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஈஸியில் விளையாண்டு உங்களுக்கு கேம் ப்ளே போடுறேன். இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்களே பார்க்குறீங்களா, நான் ப்ராக்டிஸில் தான் வச்சு விளாண்டுருக்கேன். இப்போ ஈஸி ஃபஸ்ட் டைம் நான் விளாட்றேன். ஸோ இப்போ டே 1 ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டாக பயமாகவே இருக்குது எனக்கு. ஸோ என்னை பொறுத்த வரையும் நான் போன கேம்லேயே ஸ்கேரி டீச்சர் போட்டிருப்பேன். அதுலேயுமே நிறைய ஆட்ஸ், இதுலேயுமே எனக்கு நிறைய ஆட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்தாச்சு கிராணி வீட்டுக்குள்ளே. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். லீவ் திஸ் ஹவுஸ்னு எழுதியிருக்காது, எங்களுக்கு தெரியாதா? இதில் சொல்லி காமிக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம இதில் 2 தடவை கீழே போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிராணி நம்ம கதவை திறந்துடும். அப்போ கதவை திறந்தது கிராணிக்கு இது நல்லா காது கேட்கும். ஸோ கிராணி வந்ததுக்கப்புறம் கிராணி திரும்பி வெளியில் போகிறப்போ எந்த சைடு போகுது அதை வச்சு நம்ம எஸ்கேப் பண்ணலாம். ஸோ கிராணி இன்னுமே காணோம். ஸோ கிராணி வர லேட் ஆகும் போல் இருக்குது. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம். என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது? இந்த கிராணி செவிடாயிடுச்சு போல். ஈஸி மோடில் வச்சனால அவ்வளோ சீக்கிரம் காது கேட்கல. எக்ஸ்ட்ரீமில் வச்சுருக்கணும். ஆனால் எக்ஸ்ட்ரீம் விளாடுற அளவுக்கு தைரியம் இருக்கணுங்க. எனக்கு எவ்வளோ பயம் தெரியுமா? ப்ராக்டிஸில் விளையாடவே அந்த ஏஞ்சலினா கிளவியை பார்த்து அவ்வளோ பயப்படுவேன். இதில் இதில் எக்ஸ்ட்ரீம் வேறு வைக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நான் போன தடவை போட்ட வீடியோக்கு அவ்வளோவா சப்போர்ட் இல்லை. ஸோ இந்த வீடியோக்கு அதிகமாக சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம போகலாம். போயிட்டுருக்கு. என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். என்னடா இது? ஸோ திரும்பி நம்ம எந்திரிச்சு போட பார்க்கலாம். அப்போயாவது இந்த கிளவி வருது. எனக்கு காதே கேட்காது போலங்க. இந்த கிளவிக்கு வரவே மாட்டேங்குது. நான் ஒரேடியே நீ வெளில போயிடலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சரியான பயம். அதனால தான் நான் இன்னும் போகாமல் இருக்கேன். ஸோ வர சவுண்டு கேட்குது. வந்துருச்சு பாருங்க. அப்படியே மூஞ்சிலாம் கொடூரமாக வச்சுட்டு வருது. ஸோ பக்கத்தில் நிற்கிது. இதை பக் பண்ண வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம பக் பண்ண வச்சா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கேம் ப்ளே போகாது. ஸோ அதனால தான் நான் பக் பண்ண வைக்காமல் அப்படியே விளையாண்டுருக்கேன். ஸோ திரும்பி கிளவி போயிடுச்சு. சரி, இப்போ திரும்பி நம்ம தூக்கி போடலாம். இல்லை இந்த சைடு போகலாமா? இல்லை தூக்கியே போட்டுடலாம். தூக்கி போட்டு அந்த கிளவி ரொம்ப கொடூரமாக ஆயிரும். எப்படி சொல்கிறது, அப்படியே இதாயிரும். அது அப்படியே வம்பிழுக்கிற மாதிரி. திரும்பி ஒரு தடவை தான் போட்டேன். ஒரு தடவை போட்டதுக்கே அந்த கிளவி வந்துருச்சு. அந்த அளவுக்கு பக்கத்தில் இருந்திருக்கு. அதனால தான் நான் வெளில போகல. இந்த ரூம்லேயே எவ்வளோ நேரமாக இருப்பேன். கடுப்பாயிரும் உங்களுக்குலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வெளியில் போயிடுவேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட போகிறேன். ஸோ அந்த கிளவி அந்த சைடு போகுது. நம்ம இப்போ கிளம்பிடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த சைடு போகுது. என்னடா திரும்பி வர மாதிரியே சவுண்டு கேட்டுச்சு. அதனால தான் உள்ளே உட்காந்துட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் போன வீடியோ ஸ்கேரி டீச்சரில் நான் கீழே சப்டைட்டிலே அதாவது டைட்டிலே வைக்கலை. ஐயோ என்னடா ட்ராப்பில் மாட்டிட்டேன். ஐயோ தெரியாமல் வந்தேங்க. ஹோல் டு ரிமூவ் த ட்ராப் எங்கெங்க இருக்குது? ஐயோ வா 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 தொடு சமங்க ஆமாம். ஐயோ எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து வருது ஈஸி மோட்லேயே. சரிங்க, நான் டைட்டில் வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நான் போன தடவை ஃபஸ்ட்டு வீடியோன்றதையும் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அடுத்து என்ன கேம் ப்ளே விளையாடலான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக விளையாண்டு போடுறேன். ஸோ இப்போ டே 2 அதுக்குள்ளே இப்போ தான் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே டே 2 ஆயிடுச்சா? அவ்வளோ இல்லை. இந்த தடவை நம்ம இது தூக்கி போட்டே போகலாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எங்கே கிராணி இருக்குதுன்னு தெரியும். இந்த தடவை சீக்கிரம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் தூக்கி போட்டு உட்காந்துட்டேன். ஓகே, இப்போ அந்த இது எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்னால், இந்த மாதிரி ஹைடிங் பிளேஸ் நிறைய இருக்குது. ஸ்கேரி டீச்சரில் ஹைடிங் பிளேஸ் நான் ஹைடே பண்ணாமல் ஓடிட்டே தான் இருந்தேன். ஸோ இந்த இடத்துல நிறைய ஹைடிங் பிளேஸ் இருக்கனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
இப்போ வந்து நம்ம போயிட்டு இந்த கிளவி வந்துருச்சுங்க. நல்ல வேலை வந்துச்சு, எல்லாம் எனக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் தெரியுமா. ஸோ இப்போவே வந்து 5 மினிட்ஸ் கிட்டே ஆயிடுச்சு. டே 2வில் எப்போ ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு தெரில நான் எஸ்கேப்பை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம போகலாமா, எது சொல்கிறேன். இப்போ அந்த கிளவி வந்து போயிடுச்சுங்க. நம்ம இப்போ எந்திரிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம போயிடலாம். அங்கே போயிட்டுருக்குங்க, போயிடலாமா இப்போ நம்ம? இன்னும் போகிறேங்க. சத்தியமாக நான் பயந்துட்டேன். ட்ராப் இருக்குது விலகு. எங்கே பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேங்க கிளவி. சவுண்டு கேட்குது. ஓடு 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 நல்ல வேலை இதுக்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடலாம். ஸோ வந்து இப்போ ஒளிஞ்சாச்சு. ஒளிஞ்சு எந்திரிக்கலாமா வேணாமா? எந்திரிக்கலாமா வேணாமா? சரி, எந்திரிக்க வேணாங்க. எந்திரிக்கலாம். இப்போ எந்திரிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். எந்திரிக்கலாங்க. ஓகே, எந்திரிச்சாச்சு. டக்குன்னு நம்ம ஓடிடலாம். கிளவி வர சவுண்டு எதுவுமே கேட்கல. ஸோ இதுக்குள்ளே வந்து போயிடலாம். சரிங்க, இதுக்குள்ளே போயிடலாமா? எல்லாமே யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குங்க. எல்லாம் அந்த கிராணி கிளவி வந்து நம்மளை அடித்தே கொன்றும். ஸோ இதில் வந்து எங்கேயாவது எதாவது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த லெட்ரு மட்டும்தாங்க எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்குது. எதுவுமே இல்லைங்க. நான் கிராணி வந்து ப்ராக்டிஸ் மோடில் விளாண்டாலும் இங்கே எதுவும் இருக்காது. இந்த ஈஸி மோடில் விளாண்டாலும் எதுவும் இங்கே இருக்காதுங்க. ஆனால் நான் ப்ராக்டிஸ் மோடில் நிறைய தடவை கன் எடுத்திருக்கேங்க. இந்த தடவை கன் எடுத்து இதை நல்லா சாவடிச்சா நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லெட்டர்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து வெளியில் போகலாம். ஸோ இதை வந்து தூக்கி போட்டு கிளவி இங்கே வர வைக்கலாம்னு பார்த்தேன். ஸோ இப்போ வர வச்சிடலாம். சாரிங்க, நடுவில் கால் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வர வச்சிடலாம். என்னங்க இது இத்தனை தடவை தூக்கி போட்டால் ஆளே காணும் இந்த கிளவியை. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கலாம். வர சவுண்டு வந்துருச்சுங்க இந்த கிளவி. ஸோ ஒரு வெளியே வந்துருச்சுங்க. இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. I see you. ஸோ இப்போ வந்து திரும்பி வந்து நம்ம
வெளியில் வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியில் வந்துட்டு இப்போ கராஜ்குள்ளே போயிடலாம். ஐயோ என்னங்க இங்கே ட்ராப் வேறு இருக்கா? நான் வந்து போன தடவை அவுட் ஆனப்போ ட்ராப் வந்து கீழே ஹோல் டு ரிமூவ் தெரியாமல் தட்டாமல் இருந்துட்டேங்க. அதனால தான் வந்து அவுட் ஆகிட்டேன். சரி இப்போ வந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் பண்ணுங்க. என்ன எஸ்கேப் பண்ணுறதுன்னு தான் எனக்கு புரியல. இந்த கையோடு அடிச்சுட்டு வந்துட்டேன். நான் முன்னாடி அதை படிக்கிற மாதிரியே வரனால கண்ணே தெரியல. அதனால தான் தூக்கி கீழே போட்டுட்டேன் அதை. சரி இப்போ வந்து கிளவி வந்து வரும் கண்டிப்பாக. இங்கே ட்ராப் நான் வந்து ட்ராப்பில் சிக்கிறனால ஸோ இங்கே தான் வந்து நின்றுட்டுருக்கோம். ஐயோ என்னங்க இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிது, கருவம் பிடிச்சது, பயமாக இருக்குங்க. ஆனால் ஒரு இதில் வந்து காமெடியாக தான் இருக்குது பார்க்கவே. ஸோ திரும்பி வந்து போயிடுச்சு அந்த கிளவி. உட்காரலாமா? உட்காந்து இது எடுக்கணும், மெதுவாக எடுக்கணும்க்குள்ளே அப்புறம் அவ்வளோதான். சரிங்க மெதுவாக எடுத்துகிட்டு அப்போ எந்திரிச்சிடலாம். இப்போ நம்ம எந்திரிச்சா ஐயோ இப்போ தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி வந்து கீழே உட்காரலாம். வெயிட் பண்ணுங்கள். எடுத்தாச்சு. திரும்பி தூக்கி போட்டேன். ஐயோ தெரியாமல் இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஐயோ க்ளோஸ் பண்ண கிளவி பார்த்துருச்சுங்க. பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ ஓ பார்த்துருச்சுங்க. செத்த டே 3 வந்துருச்சுங்க. இதுக்குள்ளே டே 3 வந்துருச்சுங்க. எரிச்சலாக வருது. ஸோ இந்த கேம் பிளேலாம் நடுவில் ஆடாக வருதுங்க எனக்கு. ஸோ அதான் சொன்னேன்ல, கிரானியில் நிறைய ஆடு வருது. இப்போ வந்து திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து டே 3 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டே 3 தான். ஸோ வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம இப்போ அடியில் போயிடலாங்க. இது தூக்கி போட்டு தான் எல்லாம் பண்ண முடியுது. ஸோ வந்து நீங்கள் என்ன சொல்லலான்னா, அந்த இடத்துல நான் நின்று அந்த லெட்டரை எடுத்து வச்சு நான் கீழே போட்டுட்ருந்தேன். அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து அதுக்கப்புறம் நான் அதை ஓட்டி விட்டுட்டேன். உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும் அதை பார்த்தா, அதனால தான். ஸோ வந்துட்டு இப்போ வந்து கிளவி வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன். எங்கிட்ட போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வெளியில் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. திரும்பி இதை தூக்கி போடலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தூக்கி போட வேணான்ட்டு ஒரு முடிவு எடுத்து நம்ம இப்போ கீழே போயிடலாம். ஸோ ட்ராப் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ட்ராப் வந்து நம்ம ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டே 3 வந்தனால ட்ராப் வந்து எங்கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இந்த சைடு ட்ராப்பில் டக்குன்னு ஓடி வந்து இங்கே நின்னாச்சு. ஸோ இந்த வெள்ளில் வேறு என்ன இருக்குன்னு தெரிலங்க. இந்த விஞ்ச் ஹேண்டில் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்பி வந்து இந்த இடத்துக்கே வந்தாச்சு. ஏன் தான் இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கேனோ தெரில. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பயமாக இருக்குங்க எனக்கு. வேறு எந்த இடமுமே எனக்கு தெரியல. அதனால தான் நான் இந்த இடத்துக்கு திரும்பி வரேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு கராஜுக்கு வந்து திரும்பி போயிடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு புது ட்ரிக்கு வந்து வர வச்சுருக்கேங்க. ஸோ இங்கே பாருங்களேன். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துல வந்து கிளவியை சாவடிக்கலாம். நான் கேம் பிளேயில் பார்த்தேன். ஸோ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நான் போட்டுட்டு நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடணும். ஸோ இன்னுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். இங்கே போய் ஒளிஞ்சிடணும். ஸோ ஒளிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த கிளவி வந்து உள்ளே போனதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அது வந்து உள்ளே பிளாக் ஆயிடும். ஸோ இப்போவே 13 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. இவ்வளோ சீக்கிரம் 13 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் இப்போ தான் டே 3 வந்திருக்குங்க. என்னங்க இப்போ நான் பண்ணுறது? டே 5க்குள்ளே நம்ம வந்து எஸ்கேப் பண்ணி முடிக்கணும். ஸோ அந்த கிளவி வர மாதிரி தெரிலங்க. கிளவி வருமா வராதா என்னங்க இது? எல்லாமே கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இந்த கிளவி வருமா வராதா? சரிங்க இப்போ வந்து நம்ம திரும்பி தூக்கி போடலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். எந்த சவுண்டு கேட்கலதான்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவுமே கேட்கல. அது வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ என்னங்க இது? திரும்பி உள்ளே போய் நம்ம தூக்கி போட்டு வந்துடலாம். சரிங்க இதை வந்து இன்னும் ஒரு 3 தடவை 5 தடவை மேலே தூக்கி போட்டு வந்துடணும். 2 தடவை போட்டாச்சு. இப்போ சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து நம்ம டக்கு நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். அந்த கிளவி கண்டிப்பாக வர நிறைய சான்சஸ் இருக்குது. சவுண்டு நல்லாவே கேட்குது, நடக்கிற சவுண்டு. ஸோ இங்கே தான் வருதுன்னு தான் தெரில எனக்கு. ஸோ இங்கேயே நின்றுக்கலாம் நம்ம. எதுக்கும்
ஒரு வேளை கிளவி வரப்போ நம்ம எங்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு ஓடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுங்க. டக்குன்னு க்ளோஸ் பண்ணு. ஏங்க இது போடுறதுக்குள்ளே அது வெளில வந்துட்டு போதுங்க. நல்ல வேலைங்க அது உள்ளே போய் சோகப்பட்டுட்டு இருக்குது. நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். ஏங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் நான் கிராணியை வந்து சாவடிக்கிறேன். ஸோ வந்து ஈஸி மோடில் ஃபஸ்ட் டைம் எவர் நான் கிராணியை சாவடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கிராணி இஸ் அவுட் ஃபார் 2 minutes. வராது கிராணி 2 minutesக்கு. கிராணி இஸ் நவ் ஓன் ஃபார் 2 minutes. ஜாலி. ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். செத்து போய் கிடக்கு கிளவி. ஃபஸ்ட் டைம் நான் எல்லா இடத்துலையும் கேம் பிளேயில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே சாவடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டே வந்துடலாம். எல்லாம் திரும்பி வெளியில் வந்துடுச்சுன்னா. சில ஷார்ட்கன் பாட் இருக்குது. ஓகே ஜாலி. இதில் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போய் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த இடத்துலையுமே ஒரு ஒயிட் கலர் ஷார்ட்கன் பாட் இருக்கும். அந்த இடத்துல இப்போ காணும். சரி இப்போ நம்ம வந்து ஜாலியாக 2 minutesக்கு நல்லா தேடலாம். ஆனால் வெறும் 2 minutes தான் இருக்குங்க. டக்குன்னு நம்ம வந்து இதில் ட்ராயர்லாம் திறந்து பார்த்துட்டு அங்கே தாங்க வின்ச் ஹேண்டில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு. வின்ச் ஹேண்டில் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு இப்போது இதுக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து புக்கு இருக்குது. நம்மளுக்கு இப்போ புக்கு தேவையில்லை. நம்ம அந்த எஸ்கேப் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்துட்டு இப்போ நம்மளுக்கு புக்கு இருக்கா, அந்த புக்கு வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ வந்துட்டு இப்போ வந்து நம்ம வின்ச் ஹேண்டில் வந்து போட்டு சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இங்கே இருக்க கிளவி கூட பரவாயில்லைங்க. கீழே இருக்க ஏஞ்சலினா கிளவி இருக்கே, அதெல்லாம் சாவடிக்கவே முடியாதாம்மா. இப்போவே 16 seconds ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு இதை தவிர சுற்றி என்னங்க இவ்வளோ ஹேமருங்க. செம்ம ஜாலிங்க. ஹேமர் நல்ல வேலை கிடச்சிது. இங்கே கிளவி வந்திருக்குமோ தெரிலங்க. சரி இதை அப்போ ஓப்பன் பண்ணி நம்ம இந்த சைடு வந்துட்டு ஒரு சீக்ரெட் டோர் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு இந்த சைடு வந்து ஹேமர் வச்சு உடைக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு உடைச்சிடலாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேப் இந்த டோருக்குள்ளே என்ன இருக்கோ தெரிலங்க. அதான் அந்த சைடில் இருக்கிற இந்த சைடில் இருக்க டோரில் என்ன இருக்குன்னு தெரிலங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, கேஸ்லைன் கேன் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 3 பிளாங்கையுமே வந்து உடச்சிடலாங்க. என்னடா இவ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப ஸ்லோவாக பேசிட்டு இப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கண்டுக்காதீங்க. எங்கள் ஸ்பெஷல் கீ வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வந்து போயிடலாம். ஸோ ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு எங்கே போகணுமோ அந்த இடத்துல போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள். அந்த இடம் வந்து ஸ்பைடர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. இங்கே இருக்குங்க செகண்ட் ஷார்ட்கன் பாட்டு. ஸோ இதை வச்சுமே நம்ம கிளவியை சாவடிக்கலாம். பட் இதை சேர்க்கறக்குள்ளே கிளவி வந்து வந்துடும். ஸோ ஸ்பெஷல் கன் பார்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் கீ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஓடிப்போம். அந்த இடத்துல வந்து ஸ்லெண்ட்ரினாவோட ரூம் பக்கத்துலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் இது போடணும். அங்கேயும் வந்து ஏஞ்சலினா மாதிரியே ஒரு ஸ்பைடர் இருக்கும். ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஏஞ்சலினா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வந்து அதோட ஏஞ்சலினாவோட தலை, அப்புறம் வந்து சிலந்தியோட ஓடை அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துட்டு போகலாம். ஏன்னா வந்துட்டு இந்த கிளவி வந்து வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து வந்துருச்சு. நல்லாவே அந்த சவுண்டு கேட்குது. அது அந்த வர சவுண்டு உங்களுக்கு நீங்கள் நல்லா கேட்டு பாருங்களேன், கேட்குது. சரி இப்போ வந்து நம்ம வெளியில் போகலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த சொன்னால நான் கிளவி வந்துருச்சுனுங்க. பாருங்கள் வருது. லூஸுங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அந்த கிளவியை. அதுவும் இல்லாமல் கீழ் வியூ பாருங்களேன். இடுப்புலேருந்து கால் வரையும் இருக்குது. செம்ம காமெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து திரும்பி இது மேலே போனதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரலாம். மேலே போயிட்டு ஐயோ தெரியாமல் தூக்கி போட்டாங்க. வெளியில் வரக்கு பதிலாக இல்லை போ பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அங்கேனா நின்றுட்டுருக்கு. அது ஆடிட்டு நின்றுட்டுருக்குங்க. நம்மளை அடிக்காது. ஸோ வந்து நம்மளை அடிக்காதுன்னா அடிக்காமலாம் இருக்காது. எங்கள் அறிவே இல்லைங்க இந்த கிழவிக்கு. திரும்பி போய் அதுவே தட்டி விட்டுட்டு திரும்பி வருதுங்க. அறிவே இல்லைங்க இந்த கிழவிக்கு. அதுவே தட்டி விட்டுருச்சுங்க அந்த டோர் மாதிரி இருக்கிறத. ஸோ நம்ம இவ தான் இங்கே இருக்கா போலன்னு வந்து திரும்பி பார்த்துட்டு போகுது. அறிவே இல்லைங்க. கூறு கெட்ட கிழவி. சரி இப்போ நம்ம வந்து இந்த சைடு போயிடுறோம். ஸோ இந்த சைடு எனக்கு ப்ளே ஹவுஸ் சைடு மட்டும்தான் பயம் இல்லாமல் இருக்கும். இது வரையும் ப்ளே ஹவுஸ் சைடு வந்து கிளவி வரவே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்துட்டு மெதுவாக போகணுங்க. எங்கள் கிளவி வர மாதிரியே சவுண்டு கேட்குதுங்க. இவ்வளோ லேட் பண்ணுறேன் நான். 19 seconds 19 minutes ஆயிடுச்சு. ஸோ என்னடா இது உள்ளே போக மாட்டேங்குது. சரி இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லைங்க. சரிங்க விடுங்க. சவுண்டை கேட்டு கிளவி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். ஸோ
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துலே தான் ரொம்ப நேரமாக இருக்கேன் நான். இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்கிறேங்க, போர் அடிச்சிடும் உங்களுக்கே வீடியோ பார்த்து. ஸோ இந்த இடத்த விட்டு பயமாக இருக்குங்க, இந்த இடத்த விட்டு போனாலே கிளவி வந்து நம்மளை அடிச்சிடுது. ஸோ ஆல்ரெடி Day 3 வந்துருச்சு, இன்னும் 2 days நம்ம வந்து வெளியில் போகணும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், படிக்கட்டு இருக்கிற இடத்துக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த ட்ராயர் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதோ இங்கே இருக்கிற ட்ராயர் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உள்ளே வந்து இதுக்குள்ளே தான் வந்து டெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கிராணி 3லலாம் பார்த்தீங்கன்னா டெடி ஏதோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் கிராணி 1லலாம் வந்து இதே இடத்துல தான் எப்போயுமே டெடி இருக்கும். ஸோ டெடி இந்த இடத்த விட்டீங்க சொன்னேன் இல்லைங்க, இதுதான் இந்த கராஜில் இருக்க வேண்டிய பாட்டு. ஆனால் இங்கே இருக்குது. சரி விடுங்க, இந்த ஷார்ட்கன் பாட்டை வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஷார்ட்கன் பாட்டை எடுத்து இந்த கிளவியை வந்து இங்கே வர வச்சிடலாம். நம்ம புதுசாக ஒரு இடத்துக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து கிளவியை வர வச்சுட்டு நம்ம வெளியில் போகலாம். ஸோ வந்து இதை தூக்கி போடுறேன்னா இதை தூக்கி போடலாம். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம், கிளவி வர சவுண்ட் தான் கேட்குது. இல்லையா, கிளவி வரலைங்க, நான் அந்த டப்பாவை தள்ளி விடல, அதனால் கிளவி வந்து இங்கே வரல. ஸோ வந்து இப்போ தான் எனக்கு வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, ஒரு நிமிஷம் வர மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தூக்கி போடலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ தூக்கி போடலாம் பார்ட் ஆஃப் ஷாட். இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. இங்கே பாருங்கள், நான் எடுக்கிறேன் பாருங்கள். இதை எடுத்தோடனே ஹார்ட் பீட் சவுண்ட் ஹையாகி கிளவியோட கண் ரெட்டாகி இங்கே வரும் பாருங்கள். கொடூரமாக இருக்கும் கிளவியை பார்த்தா. எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும் தெரியுமா? நம்மளை ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் எடுத்த உடனே வந்துடும். ஸோ நம்ம ஈஸி மோடில் எக்ஸ்ட்ரீமாக வருதுன்னா எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம் இம்பாசிபிளாக வரும். ஸோ வந்து பாருங்கள், இப்போ வந்து இங்கே தான் நிற்கிது கிளவி. ஒரு கண்ணு பார்க்கல, வெயிட் பண்ணுங்கள். கண் வந்து வெளியில் போனால் நம்ம வந்து அடி வாங்கிடுவோம். அதனால் நம்ம கண்ணெல்லாம் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஆனால் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. இந்த ரெட்டு கலர் முடி ரொம்ப கொடூரமாக இருக்கும் பார்க்கவே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நல்ல வேலைங்க, இந்த கிளவி நல்ல கிளவியாக இருக்குது, ட்ராப்பே போடல. ஸோ ட்ராப் போட்டால் நம்ம ஈஸியாக சிக்கிடுவோம். ஸோ வந்து கிளவி திரும்பி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்பி வந்து டெடி பேர் எடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஷார்ட் கன் பார்த்தா டெடி பேர் எடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்கள், அந்த கிளவியோட கண்ணை பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் தெரிதா எவ்வளோ கொடூரமாக வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்து அந்த கிளவியை வந்து பார்த்துருச்சு. இங்கே தாங்க நிற்கிது, ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்றுருக்கு, போகவே மாட்டேங்குது. ஐயோ எரிச்சலாக வருதுங்க. ஸோ அந்த கிளவி வந்து இப்போதைக்கு போகிறதா இல்லை போல். இங்கே நின்று நான் எப்போடா நீ என்னோடய டெடி பேர் எடுக்கிறியோ அப்போல்லாம் நான் இங்கே தான் நிற்பேன்னு இருக்குங்க. எரிச்சலாக வருதுங்க எனக்கே. வெளியில் போயிடலான்லாம் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், அதோட கண் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அதை வந்து அப்படியே கட்டையை ஆட்டிகிட்டே இருக்குது. நம்ம வந்து அடி வழியாக வந்து வெளியில் போனால் உடனே கட்டை வந்து மண்டையில் அடித்து செத்து போயிடுவோம். ஸோ அதனால் கட்டையை ஆட்டிகிட்டே இருக்குது, அறிவழிங்க. ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள். எத்தனை வெயிட் பண்ணுங்கள், நான் தான் சொல்லிகிட்ருக்கேன். எத்தனை வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ வந்து அதோட கண்ணை பார்க்கலாம். என்னங்க இது கட்டையாட்டிகிட்டே இருக்கு, போகவே மாட்டேது, எரிச்சலாக வருதுங்க எனக்கு வேற. ஐயோ சரி என்னங்க இது இவ்வளோ நேரமாக இங்கேயே நின்றுட்டுருக்கு. நானும் வெயிட் பண்ணி எரிச்சலாகவே வருதுங்க எனக்கு. நான் வெளியில் போய் அடியை வாங்கிடலாம் போல் இருக்குது, பக் அடிச்சு போலங்க. இங்கேயே நின்றுட்டுருக்கு இந்த கிளவி. நம்ம பெருசாக பேசாமல் வெளியிலே போய் அடி வாங்கிடலாம் போலங்க. ஸோ விளையாடுற எனக்கே இவ்வளோ கடுப்பாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். என்னங்க உள்ளே தானேங்க நான் வந்தேன், என்ன எப்படி அடி வாங்கினேன்? ஸோ சரி விடுங்க, நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளியிலே போயிருக்கு, அது அங்கேயே நின்றுட்டுருக்கறக்கு நம்ம அடியே வாங்கிடலாம். Day 4ங்க, உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்கும், காடு வேற இழுத்துட்டு நடக்கும். ஸோ என் தலை எழுத்துங்க இப்படியே ஆகுது. ஸோ வந்து பாருங்களேன், உடம்பெல்லாம் எவ்வளோ ரத்தமாக இருக்குது, அப்படி ஸ்க்ரீனே ரத்தமாக திரும்ப. இப்போ பாருங்க எவ்வளோ ரத்தம், பெட்டு ஃபுல்லாக இவ்வளோ ரத்தமாக இருந்துச்சு. சரிங்க, நம்ம திரும்பி இதை வந்து தூக்கி போட்டு நம்ம கீழே போகலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து தூக்கி போடலாமா? வெயிட் ஒரு நிமிஷம்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளவி வந்து வந்துருச்சு, அங்கே தான் நின்றுட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம திரும்பி வந்து எந்திரிச்சு அதை அந்த ஜாரை கீழே தூக்கி போடலாமா? வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். போட்டுடலாமா? இல்லை போட்டுடலாம், வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, போட்டோன்னே வர மாதிரியே வருது பாருங்கள். அந்த சைடில் தான் நின்றுட்டு இருந்திருக்கு. நம்ம இப்போ வெளியில் போயிருந்தோன்னா அவுட் ஆகிருப்போம். எல்லாமே பொறுமையாக செய்யணுங்க. எப்படி பொறுமையாக அங்கே நின்றுட்டுருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல போட்ட இடத்துல வந்து கரெக்டாக நின்றுட்டுருக்கு. ஓ என்னங்க இது போகவே மாட்டேது. போயிடுச்சுங்க திரும்பி. இப்போ நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். இப்போதைக்கு எஸ்கேப் பண்ண மாட்டேன் போகிற. டே 4 ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் இம்ப்ரெஷனில் யார் தான் எஸ்கேப் பண்ணியிருக்காங்க. ஐயோ என்னங்க இப்போ பார்த்துருச்சு. நான் சவுண்டே போடாமல் தானே வந்தேன். பெல் அடிச்சுட்டே போயிடுவாங்க. தள்ளி விட எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்பெஷல் கீ வந்து இங்கே தான் இருக்குது, ஞாபகம் வைக்கணும். அதை ஸ்பெஷல் கீ இங்கே இருக்குது. 26 மினிட்ஸ் ஆச்சு. எல்லோரும் 15 மினிட்ஸ் தான் வீடியோவே ஷூட் பண்ணுவாங்க. 26 மினிட்ஸே ஆச்சு. ஸோ இதை நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 தான் ஸ்ப்ளிட் பண்ணலான்ட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து 2 வேலையாயிரும்ன்ட்டு தான் நான் ஒரே பார்ட்டில் தான் போடுறேன். அப்படி இல்லைங்க, எப்படி சொல்கிறது உங்ககிட்ட நான் ஆக்சுவலாக பார்ட் 1 பார்ட் 2 போட்டால் பார்ட் 1 போட்டு பார்ட் 2 கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் போடலான்ட்டு இருந்தேன். ஸோ வந்து ஒரேடியாக நான் கேம் விளாண்டு முடிச்சிட்டேன் போர் அடிச்சனால. அதனால தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே போட்டுடலாம் அப்படின்னு தான் இருக்கு எனக்கு. ஸோ நான் வந்து சாப்டர் 2 விளையாடணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக விளையாண்டு காமிக்கிறேன். ஆனால் யாரும் எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம் ஹார்ட் மோட் எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம் விளையாடவே சொல்லிடாதீங்க. ஒன்லி ஈஸி. அதுக்கு மேலே என்னால் விளையாடவே முடியாது, ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ஈஸிலேயே நான் எவ்வளோ திறங்குறேன் நீங்களே பார்க்குறீங்கல்ல. எங்கள் கிளவி வந்துருச்சுங்க. பேசி கொஞ்ச நேரத்துலேயே வந்துருச்சு கிளவி. சரி, இந்த கிளவி வந்து போகிறக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ 27 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் 40 மினிட்ஸில் தான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். கிளவி போய் தொலையேன், அங்கேயே நின்றுட்டுருக்க. நான் வேலை எதுவும் இல்லையா? ஒன்றை மாதிரி நான் வெட்டி இல்லாதவளா? அத்தை ராத்திரியில் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்குங்க, என்னமோ போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி. கொழுப்பு தாங்க இந்த கிளவிக்கலாம். அத்தை ராத்திரியில் கிழவன் எங்கே இருக்கான் அப்படின்னு போயிட்டுருக்குங்க ரவுண்ட்ஸ். எங்கே இருக்கான் என் கிழவன் மொட்டையன் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு, தேடிட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த கிளவி இருக்கு, எனக்கு எரிச்சலாக வருதுங்க அந்த கிளவியை பார்த்தாலே. கிளவி போதுங்க நம்ம திட்டினது கேட்டுருச்சு போல, கோச்சிட்டு போகுது கிளவி. மொட்டை எனக்கு தேடி போகுது கிளவி. ஐயோ என்னாச்சுங்க? ஹோல் டு ரிமூவ் த ட்ராப். ஐயோ தூக்கி போடுறேன் பாரு. ஸோ அப்படியே நடுங்கிட்டு செத்து போயிட்டாங்க. அச்சோ, எங்கள் சில்லதுலலாம் ஈஸியாக செத்து போயிடுறாங்க. ஐயோ அதுக்குள்ளே டே 3 வந்துருச்சா? ஸோ எரிச்சலாக வருதுங்க எனக்கு. நடுவில் எத்தனை ஆடு வருதுன்றீங்க? இதோட 100வது ஆடுன்னு நினைக்கிறேன். அத்தனை ஆடு. அதெல்லாம் பார்த்தா எரிச்சலே வந்துடும், அந்த அளவுக்கு ஆடு அதிகமாக வருது. ஸோ இப்போ நான் அடியில் ஒளிஞ்சிருக்கேன். கிளவி வந்து இப்போ தான் வருது. ஸோ இப்போ வந்து கிளவி இந்த கிளவி போயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்துட்டு திரும்பி வந்து இதை தூக்கி போட்டுடலாம். கிளவி இந்த தடவை பக் பண்ண வைக்காமல் விட மாட்டேங்க, கண்டிப்பாக பக் பண்ண வச்சிடணும். ஸோ கிளவி வந்து திரும்பி வருது. இப்போ வந்து பக் பண்ண வச்சிடலாம் நம்ம. கிளவி இப்போ நல்லா பக்கத்தில் வந்துடும், அப்போ தான் நம்ம பக் பண்ண வைக்க முடியும். ஸோ எப்படி பக் பண்ண வைக்கணும்னா, இப்போ நம்ம பக் பண்ண வச்சிடலாம். இப்போ வெளியில் போகலாம். வெயிட் பண்ண
கிளவி எங்கே இருக்கு கிளவி? உன்னை தேடியே வருகிறேன். நான் அந்த சைடில் கிளவி போயிட்டு கிளவி சொட்ட கிளவி. ஏங்க அந்த சைடு தாங்க திரும்பி பார்த்துச்சு. திடீர்னு திரும்பி பார்த்தோன்னே நம்ம தெரிஞ்சிட்டோமா? டிப்ஸில் என்ன இதில் என்ன சொல்லியிருந்துச்சு? நான் கிளவி கண்ணு தெரியாதுன்னு தானேங்க சொல்லியிருந்துச்சு. என்னங்க இது பொங்கட்டமாக இருக்குது. சரிங்க, இப்போ நம்ம வெளியில் வந்தாச்சு. இந்த அளவுக்கு பொங்கடுத்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லைங்க. ஸோ கிளவி வந்து இந்த சைடு எதுவும் இல்லை. அப்படியே நின்றுக்கலாம். கிளவி ஒரு வேளை எங்கிட்ட இருந்தது வந்துருச்சுன்னா 4 ரூமு அப்புறம் இது அது கீழே இருக்கிறது எல்லாத்துலேயுமே கண்ணு வச்சுருக்கேன். கிளவி எங்கேயாவது நின்றுட்டுருக்கோம் கண்டிப்பாக. நம்ம டாய்லெட்டே செக் பண்ணல. நம்ம போய் டாய்லெட்டை செக் பண்ணிட்டு வந்துடலாம். அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா டே 5லையாவது எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணலாங்க. எதுவுமே இல்லையே. இப்போ நம்ம வந்து திரும்பி நம்ம கீழே உட்காந்து இதை ட்ராப் பண்ணிட்டு நம்ம அப்படியே கீழே போய் உட்காந்துடலாம். இப்போ வந்து கிளவி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பயந்துட்டு உட்காந்துருக்கேன். கிளவி தாய் கிளவி வாடி. ஆனால் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து கிராணி 1 விளாண்டதே இல்லைங்க. டே 5 வரையில் தாக்கே பிடிக்க மாட்டேன் என்றைக்குமே. டே 3லேயே நான் வெளியில் போயிடுவேன். ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் டே 5 வரை இருக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் வந்து இருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம திரும்பி மேலே எழுந்திரிச்சு இதை தூக்கி போடலாம். நான் எல்லா டேலையுமே வந்து இதை ஐயோ கிளவி பார்த்துருச்சுங்க நம்மளை. பக் பண்ணு. ஸோ என்னங்க அவுட் ஆகிட்டேனா லாஸ்ட் டே? ஐயோ முடிஞ்சிருச்சாங்க. சுச்சோ ஏங்க நான் வந்து என் காலெல்லாம் இழுத்துச்சுங்க 5 டேனால். என்னங்க இது டே 5னால என் காலை இழுத்தனால தான் என்னால் வந்து பக் பண்ண முடியல. ஐயோ என்னங்க மேலே அந்த உடையிற இடமா சிலிண்டரே ரூமு என்ன பண்ணுது இந்த கிழவி? ஐயோ என்னங்க இவ்வளோ பவுடர் அடிச்சு வச்சிருக்கு. சிரிப்பாக வருதுங்க. என்ன கிழவி என்ன பண்ண போகிறேன்? என்ன அரைய போறியா? ஐயோ அரைய போதுங்க. ஐயோ இந்த கிழவி கிட்டலாம் ஐயோ கிராஸில் போய் விழுந்துட்டேங்க. கிழவி கிட்டலாம் அரைவாங்க செத்தணும். என் தலை எழுத்துங்க. சரி ஓகேங்க பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.